மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்துலதான் இருக்கு. ஆனா போக முடியாம போயிடுச்சு. ஏன் அப்பா பிடிவாதம் பிடிக்கிறாரு? கோவிலுக்கே போக கூடாதுன்னு சொல்றாரு. எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்குமா? உனக்கு அறிவு இருக்குதா? சாக போறியா? வெறும் கல்ல கும்பிடுறவங்கள செத்தாலும் மாத்த முடியாது. இதெல்லாம் என்ன மனுஷங்களோ? அந்த அம்மன் இல்லாம எங்களுக்கு வாழ்க்கையே இல்ல. எங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போங்கப்பா. அம்மாவுக்கு கண்டிப்பா பார்வை கிடைச்சிரும். இல்லன்னா நான் செத்து போயிடுவேன். நீ எதுக்காகமாவும் உயிரை விடணும்? தூய்மையான உள்ளம், பக்தி, நம்பிக்கை இருந்தா போதும்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். கோவிலுக்கு எப்பமா போறது? தரிசனம் கிடைக்கும்மா. மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்திலேயே இருக்கீங்க. எதுக்கு கவலைப்படுற? இந்த நதியை தாண்டினா மதுரைக்கு பஸ் கிடைக்குமாமா? ஆனா நாங்க போறது மதுரையில இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு. மதுரைக்கு போயிட்டு திரும்ப வாங்க. போயிட்டு வானா மறுபடியும் எங்களை இங்க திரும்ப வான்னு சொல்றீங்களா? கவலைப்படாதம்மா. துர்காபுரத்துல இருந்த நீயும் உங்க அம்மாவும் சண்டிபுரத்துக்கு வர வேண்டியதா போயிடுச்சு. நதியில இருந்துகிட்டு கோவிலை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச தூரம் தானே இருக்கு தேவி. மதுரைக்கு பஸ் கிடைக்கும்ல, அதுதான் எனக்கு பயம். ஏறுங்க. நீங்க மதுரைக்கு தானே போக போறீங்க. துர்காபுரத்துக்கு திரும்பி போகல. சதானந்த லெட்டர் போட்டிருக்காண்டி. நான் தான் சொன்னல அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு. அவன் தான் லெட்டர் எழுதிருக்கான். என்னங்க எழுதிருக்கா? சீக்கிரம் படிங்க. என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அப்பா அம்மாவிற்கு வணக்கம். என்ன மன்னிச்சிருங்க. நான் கேசவநாத்துக்கிட்ட வாங்கின அட்வான்ஸ் ரூபாய் 35,000 அவருக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக சோமனூர்ல இருக்கிற அவருடைய டிப்போல வேலை செஞ்சு அந்த கடனை அடைக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். துர்காபுரம். நம்ம சதானந்தாத்த நாம இழந்துட்டோங்க. தேவியோட நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு அப்புறம் தான் நடக்க கூடாது எல்லாமே நடக்குது. வாங்க நதி கிட்ட போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள். ஆவேசப்படாம பொறுமையா இரு மங்களா. அவங்க தாங்க ஏதோ பண்ணிருக்கணும். நம்ம பையன் உயிரோட இருக்கான்னு நம்மள நம்ப வைக்க பாக்குறாங்க. நான் அவங்கள கேட்க போறேன். இல்லன்னா நம்ம பையனுக்கு என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியாமலேயே போயிடும். எப்படியோ அக்கறை கொண்டு வந்து சேர்த்துட்ட. உன்ன மாதிரி ஆளுங்க இருந்தா நம்ம நாடு ஊப்பிட்ட மாதிரி தான். அப்பா சோளக்காரர, மதுரை பஸ் எங்க நிக்கனாவது சொல்லு. சாமி, இந்த நாட்டுக்கு தேவை நீதி, நியாயம், தர்மம், பணம் கிடையாது. இந்த பணம் தான் இந்த நாட்டையே கெடுத்துக்கிட்டு இருக்கிறது. சரி, போயிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். போயிட்டு வாங்க. இப்படியே நேரா போனீங்கன்னா அங்க பஸ் வரும், அதுல ஏறி போங்க. வாமா பார்வதி, அந்த ஊர்ல எல்லாருமே பைத்தியம் போல இருக்கு. சரி, எப்படியோ இருந்துட்டு போகட்டும். வா. நீங்க நம்ம ஊருக்கு போறதுக்குள்ள யார்கிட்டயாவது அடிதான் வாங்க போறீங்க. இந்த மாதிரி தெரியாத ஊர்ல எல்லாம் தேவையில்லாம பேசுறத நிறுத்திக்கோங்க. நம்ம ஊர்ல பேசுற மாதிரி இங்கேயும் பேசாதீங்க. நான் என்ன இதெல்லாம் வேணும் நான் பேசின பார்வதி? ஐயோ, இப்ப நமக்கு தேவை மதுரைக்கு போற பஸ். நாம அந்த பஸ்ஸை புடிச்சிட்டோம்னா நாம நேரா போய் டாக்டர் ராமனை பாத்துரலாம். அவரு மட்டும் உனக்கு செக்அப் பண்ணிட்டாருன்னா உனக்கு பார்வை வந்துடும். சென்னையில இருக்கிற டாக்டர் ஆனந்த் கிட்ட ஒரு கண்ணு கிடைச்சிடுச்சு. இப்ப மதுரை ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு கண்ணு கிடைக்க போதா? போது நிறுத்து. இந்த வேக்கியானத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நேத்து ராத்திரி உனக்கு பார்வை கிடைச்ச மாதிரி நான் கனவு கண்டேன். அம்மா தேவி, இந்த ஊருக்கு ஒரு கும்பிடு போட்டுக்க. அம்மா தாயே, இந்த ஊருக்காரங்களோட சவகாசமே போதும்னு. வா போலாம். 10 நிமிஷம் நடந்தன்னா ஏதாவது ஒரு பஸ் வந்துடும். டாக்டர் ஆனந்த் என்ன காண்டாக்ட் பண்ணியே 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசினது கூட இல்லை. ஆனா அவரு நான் இன்னும் அந்த தொழிலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நினைச்சுதான் உங்களை இங்க அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படின்னா பார்வதிக்கு பார்வை கிடைக்காதா? இந்த கத்திரி, ஊசி, நூலு, மருந்து, மாத்திரை இதனால எல்லாம் தான் நோய் குணமாகுதுன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. விஸ்வாமித்ரர், அகஸ்தியர், வசிஷ்டர், சங்கராச்சாரியர் இவங்க காலத்துல எங்க ஹாஸ்பிட்டல் இருந்தது, எங்க இன்ஜெக்ஷன் இருந்தது, எங்க ஸ்கேனிங் இருந்தது சொல்லுங்க. இங்கேயும் அதே தலைவலி தானா? அந்த காலம் வேற, இந்த காலம் வேற சார். நீங்க சொல்ற ஆளுங்க இப்ப எங்க சார் இருக்காங்க? நான் சொன்னதோட அர்த்தம் அது இல்ல.
யோகா, மெடிடேஷன், தியானம், அப்புறம் ஆயுர்வேதம் இதெல்லாம் மனுஷங்களுக்கு ரொம்ப தேவை. கடவுள் உங்களுக்கு நல்லதே செய்வாரு. சார் டாக்டர் சார், வீட்டு முன்னாடி போர்டு எழுதி வச்சிருக்கீங்க டாக்டர் ராமன். டாக்டர் ராமன்ங்கறத அழிச்சிட்டு வெறும் பேரை மட்டும் எழுதி வைங்க. என்னங்க நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? பொறுப்பெல்லாம் கடவுளோடது. நான் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டேன். உங்க கண்ணு முன்னாடி தானே உங்க மனைவியை 7 அடி நடக்க வச்சு திரும்பவும் அதே இடத்துல போய் உட்கார வச்சா சொல்லுங்க. அதுக்காக கையெடுத்து கும்பிட்டு கிளம்ப சொல்றீங்க? சார் உங்க காலை பிடிச்சு கேக்குறேன், என் மனைவிக்கு பார்வை வர வைங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், போங்கன்னு சொல்லாதீங்க. பாருங்க, நான் போங்கன்னு சொன்னது அஸ்வினி தன்வந்திரி ஆயுர்வேத சாலைக்கு. அந்த ஆயுர்வேத சாலைய பைரவி பாபாங்கிறவரு நடத்திக்கிட்டு இருக்காரு. அங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். மதுரை கிட்ட சண்டிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க பைரவி பாபான்னு ஒருத்தர் இருக்காரு. ஆயுர்வேதம் நல்லா தெரிஞ்சவரு. ஒரு வாட்டி அங்க போயிட்டு வாங்க, நல்லாயிடுமோ என்னமோ. பைரவி பாபாவா? என்கிட்ட கார் இருக்கு, டிரைவர் இருக்கான், உங்களை அங்க கூட்டிட்டு போவா. இந்த டூப்ளிகேட் சாமியாரெல்லாம் எவ்வளவு ஆபத்தானவங்கன்னு தினமும் டிவில சொல்றாங்க. பயங்கரமான கேடிங்க. அவங்கள போய் நீங்க பார்க்க சொல்றீங்களே. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க அங்க போனீங்கன்னா நல்லதே நடக்கும். ஒரு தடவை போயிட்டு வாங்க. மனைவிக்காக எது வேணா செய்யறேன்னு சொல்றீங்க, கார்ல உட்காந்துட்டு அவங்க கூட போக மாட்டீங்களா? போலாம்ப்பா, ஜெகதீஸ்வரியும் சொன்னாங்கல்ல. அது இல்லம்மா. போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். டிரைவர், கார் எடுத்துட்டு இவங்கள வைத்தியசாலைக்கு கூட்டிட்டு போ.